ஓம் கிரீஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம், ஒரு மகா அற்புதம் நடக்கப்போகுது. அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. காரணம் கிரகணம் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் நடக்குது. 4ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கலாம், ஒரு பாம்பு இருக்கலாம், சர்ப்ப கிரகம் இருக்கலாம். இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு கேதுகள் இருக்கலாம். சரியா? அதன்படி ராகு சுபத்துவம் வராரு. 4ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் வர்றதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். வித்திகள் பல மடங்காகும். நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சின்னா 4ஆம் இடம் தான். சரியா? சுகஸ்தானம், சுகப்படுவீர்கள், நல்லாயிருக்கும். சரியா? தாய்வழி உறவு, சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த உறவு முறையில் இருந்தாலுமே சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். கிரகணம் வருகிற 7ஆம் தேதி நடக்க இரவில் 7/9/2025 ஆவணி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. கிரகணம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நடக்குது. உங்கள் ராசிக்கு 2/9 குடைவு நட்சத்திரத்தில் நடக்குது. பரவாயில்ல. சரியா? நிறைய 4ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் நடக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். கிரகணம் முடிஞ்சு 40 நாளுக்கு நல்ல யோகம் இருக்கும். கோடீஸ்வர யோகம். கோடிகளுங்கிறது இன்றைக்கி சாதாரணமாகிடுச்சு. சரியா நேர்களே? ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறவனும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தோன்னா சில கோடிகளுக்கு அதிபதி ஆகிடுறாங்க. அரசாங்கத்தில் சொல்லவே வேண்டாம். சம்பளம், வருமானம், எக்ஸ்ட்ரா இப்படி நிறையா போயிட்டுருக்குது. அதுபோக அரசியல் கட்சி தலைவர்கள் கோடியிலே புரண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கோடிங்கள் இன்றைக்கி ஒரு எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. சாமானியப்பட்ட கஷ்டப்பட்ட மக்களுக்கு 1000 லட்சங்கிறது கொஞ்சம் தவிர்க்க முடியாத இருக்குது. ஸோ இந்த மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற 40 நாட்களில் சாமானியப்பட்ட மக்களுக்கு 1000 கணக்கில் பணம் கிடைக்கும். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, கொஞ்சம் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் தாராளமாக வரும். கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. ராசிக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து புதன் 12ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, ஆட்சி பெறுவார். விரயஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. லாபஸ்தானத்துக்கு ஆட்சி மூலத்தோடு பண்ணுறது நல்ல அமைப்பு தான். தூரதேச அமைப்பில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். செவ்வாயும் ராசிநாதனும் 1/6 கூடனும் 12ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடன் கப்பலும் கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா? குருமங்கள யோகம் பரிபூர்ணமாக இருக்குது ராசிக்கு 12ஆம் இடத்துல. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். அயனசேன போகம் நல்லாயிருக்கும். ஒரு வல்லத்தன்மையோடு இருப்பீங்க. வல்லத்தன்மைனா என்ன? இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. இருக்கிறத மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். ஸோ எக்ஸஸாக பணம் இருக்கும், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் பகிர வைப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற நாட்களில் ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சரியா? இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வராங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இதெல்லாம் அடுத்து வருகின்ற பிளானட்டோடைய பொசிஷன், கிரகங்கள் அடுத்து எப்படி சஞ்சரிக்கிறது அதை பார்த்து சொல்ல போகிறோம். சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3 நாள் கூடயும் வக்கரம் அடைஞ்சு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. அடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ ராகு புனிதமாறாரு. ஒரே நேரத்தில் 3 விதமாக புனிதமாறாரு. சுபத்துவம் அடைகிறார். எப்படி சார்? பௌர்ணமி சந்திரன் கூட சேர்றாரு. ஸோ ராகு ஒரு பாவ கிரகம், சாயா கிரகம், நிழல் கிரகம், சர்ப்ப கிரகம். அது சந்திரன் கூட சேருது. சந்திரன் கூட சேர்ந்து தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து நல்ல நிலைமைக்கு வராரு. சந்திரனை கெடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. அதே நேரத்தில் குரு பார்வைக்கு வராரு, புதன் பார்வைக்கு வராரு. குரு பார்வைக்கு எக்ஸாக்டாக வராரு, 24 டிகிரிக்கு வராரு. புதன் பார்வைக்கு ஒரு 16 டிகிரிக்கு வராரு. ஸோ ஒரே நேரத்தில் சந்திரன், புதன், குரு இவங்க 3 சுபத்தப்படுற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். 8/9/2025 அங்கிட்டு ஒரு 40 நாளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். கோடிகள் குவியும். கோடிகளை குவிக்கிற கிரகணமாக இந்த கிரகணம் பார்க்கப்படுகிறது. கிரகணத்தை முன்னிட்டு என்ன பலன்கள், ராசி பலன்கள் எப்படி இருக்குது அதை சொல்கிறேன். அதுபோல் கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, என்ன மந்திரம் சொல்லணும், எப்படி கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் எல்லாத்தையும் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, தெளிவாக கேளுங்க. சும்மா பேர் நட்சத்திரத்தை மட்டும் போடாதீங்க. ஜாதக கட்டத்தில் உள்ள அமைப்பை சொல்லுங்கள். தசா புத்தி எல்லாத்தையும் சொல்லுங்கள். அந்த தசா அதில் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படிலாம் தெளிவாக கேட்டால் தான் நான் கொஞ்சம் கிளியராக பலன் சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும். சரியா? ரெஸ்பான்ஸுங்கிறது வேறு, ரிப்ளைங்கிறது வேறு. ரெஸ்பான்ஸுங்கிறது என்ன? உங்களை மதித்து உங்களுக்கு தகவல் சொல்கிறது. ரிப்ளைங்கிறது கேட்ட கேள்விக்கு தகுந்த முறையில் பலன் சொல்கிறது. ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கிளியராக கேள்வி கேட்டிங்கன்னா பொருத்தமாக பதில் சொல்லுவேன். அதுபோல் ஜனன செக் பண்ணுற அணுகலாம். கட்டணம் வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு பேலநாட் பொசிஷன் என்ன, ஜென்ரலாக உள்ளது என்ன, பேசிக் இன்ஃபர்மேஷன், பர்சன் தசா பற்றி, ஃபியூச்சர் பரிகார வழிபாடு, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே சரிவிகிதமாக சொல்லலாம். அது தனிப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், ஜனன ஜாதகம் பார்க்குறது. ஓகே சார், இப்போ கிரகணம் எப்படி இருக்குது? கிரகணம் வருகிற 7ஆம் தேதி இரவு நடக்குது. 7ஆம் தேதி இரவு 9:56 to 1:26 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடக்குது. 3 மணி நேரம் கிரகணத்தில் சந்திர கிரகணம், ராகு கிரகத்தை சந்திர கிரகணம் பூமியில் தெரியும், நம்ம இந்தியாவில் தெரியும். நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தெரியும்.
அன்றைக்கி மழை பெய்யாமல் மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பளிச்சுன்னு தெரியும் பௌர்ணமி அன்றைக்கி. சரியா? கிரகணம் இந்தியாவில் தெரியும். கிரகணம் ஆரம்பம் 9:56 இரவு. அது நடுநிலைமைக்கு வருது, மத்தியமமாக வர்றதுக்கு 11:41 PM இரவு 11:41க்கு அது நிலைப்பாட்டுக்கு வந்துடும். கிரகணம் நல்ல கண்ணில் பார்க்குற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும். கிரகண முடிவு 1:26 AM. 1:26 AM, ஏன்னா 12 மணிக்கு மேலே போயிருதில்ல, அதனால் 1:26 AM. இதில் புண்ணிய காலம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் இறை வழிபாடு பண்ணணும். அந்த புண்ணிய காலத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா 7 பிறவியில் செஞ்ச புண்ணியங்கள் கிடைக்கும். நீங்கள் இன்னும் எத்தனை பிறவி எடுக்கீங்களோ இறைவனுக்கு தான் தெரியும். கர்மாப்படி எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, இல்லைன்னா இதுவே கடைசி பிறவி இருந்தாலும் சரி, புண்ணியம் சேரும். அடுத்த பிறவி நல்லாயிருக்கும். சரியா? இந்த பிறவியில் உள்ள தோஷங்கள் தீரும். சுக்கிர தோஷம், சனி தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேதுகள் தோஷம்லாம் பரிபூர்ணமாக குறையும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் ராகு, சூரியன், புதன் கெட்டு போனவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புண்ணிய காலம் 12:25 to 1:26 இரவு. சரியா? நடுசி 12:25 to 1:26 புண்ணிய காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்யணும். குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நெத்தியில் விபூதியை பூசிட்டு சிவன் நாமத்தையோ ஆதிபராசக்தி நாமத்தையோ பெருமாள் நாமத்தையோ சொல்லணும். இதில் சிவன் சந்திரசேகரன், சந்திரனை தலையில் சூட்டியவர். அடுத்து ஆதிபராசக்தி சக்தி கவசம் படிக்கிறது சந்திரனுடைய அம்சம் சக்தி. பெருமாள் திருப்பால் கடலில் இருக்கிறவர் பெருமாள். சந்திரன் உற்பத்தியானதே கடலில் தான். சந்திரனுக்கு பிறந்த இடம் கடல் தான். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது. ஏன்னா சந்திரன் தன் தாய் வீடை குளிர வைப்பார். அதனால கடல் அலைகள் வேகமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் சீக்கிரமாக இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் கடலில். அதனால் சந்திரனுடைய தாய் வீடாம் கடலில் அயன சயன கொண்டிருக்கிறவர் யார்? பெருமாள். திருப்பால் கடலில் பள்ளி கொண்டிருப்பவர் பெருமாள். அதனால் பெருமாளுடைய கீர்த்தனைகளும் நீங்கள் படிக்கலாம். 4000 திவ்ய பிரபந்தம், விஷ்ணு புராணம், கருட புராணம் எல்லாத்தையும் படிக்கலாம். 7ஆம் தேதி இரவு 12:25 to 1:26 புண்ணிய காலம். அதுபோல் அந்த நேரம் ஒரு சுலோகம் இருக்குது. அந்த சுலோகத்தையும் சொல்லலாம். அந்த சுலோகம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. நான் அது பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன். ஏன்னா கிரகணத்தை பற்றி ரொம்ப சொல்லிட்டோம்னா உங்களுக்கு போர் அடிக்கும். என்னடா இருந்தாலும் கிரகணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறான், பலனை சொல்ல மாட்டேக்கான்னு. கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அதை சொல்லிட்டு பலனை சொல்கிறேன். கிரகணம் 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அதை சூதக காலம் அப்படிமோ. சூதக காலத்தில் என்ன செய்யணும்னா உள்ளூருக்குள்ளே தான் இருக்கணும், எங்கேயும் வெளியூரம் போகக்கூடாது. ஆள்கால் எடுக்கக்கூடாது. ஆண்கள் நேரடியாகவே வர சப்ஜெக்ட்டுக்கு ஆண்கள் எடுக்கக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாதீங்க. 7ஆம் தேதி மதியத்துக்கு மேலே நான்வெஜ் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஐம்புலனை அடக்கி இருக்கணும். தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா கிரகணம் நைட்டில் தான் நடக்குது. 7ஆம் தேதி இரவு நைட்டில் நடக்கிறதுனால தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது. அந்நேரம் கர்ப்பம் தரிச்சுன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏன்னா கர்ப்பம் தரிக்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து தான் கர்ப்பத்தை தெரிவிக்க வைக்கிறாங்க. சுக்கிரமும் சூரியனும் சேர்ந்து தான் கர்ப்பம் தெரிவிக்குது. குரு என்ற கர்ப்பத்தை புத்திரத்தை தெரிவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிங்கன்னா அந்நேரம் பிறக்கிற ஜெனிக்கிற கரு நல்ல விதமாக பார்க்கப்படாது. சூரியன் சந்திரன் நேரம் கெட்டு போயிருப்பாங்க. புதன் கெட்டு போயிருப்பார். சூரியன் பிதிர்காரகன், ஆத்மபலம் குறைஞ்சிரும். சந்திரன் மனோகாரன், குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடும். புதன் வித்தியாகாரகன், பிள்ளை புத்திசாலித்தனம் இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு குழந்தைக்கு தாய் தப்பன் ஆதரவும் இல்லாமல் போயிடும், புத்திசாலித்தனமும் இல்லாமல் இருக்கும். ஸோ கிரகண நேரத்தில் ஆண் பெண்கள் 2 பேரும் தனித்து இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் விட்டு கொடுப்போமே. ஒரு நாள் விட்டு கொடுப்பதனால குறைஞ்சி போவதில்லை. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அதனால் கிரகணத்தை அன்னைக்கு ஐம்புலன் அடக்கி சுத்தமாக சைவ சாப்பாடை சாப்பிட்டுட்டு இறை நாவத்தில் இருக்கணும். இறை சிந்தனையில் இருந்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த பிறவி பயனை நம்ம நீந்தலாம். இந்த பிறவி கடலை நீந்தலாம். சந்திர கிரகணம் ரொம்ப முக்கியமானது. சந்திரன் இந்த பூமிக்கு பிரபஞ்சத்துக்கு துணைக்கோள். சரியா? கண்ணால் பார்க்குற கடவுள், கண்கண்ட தெய்வம். சூரியன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். சந்திரன் நம்ம பூமிக்கு ஒளியை கொடுக்குறவர் இரவில். சரியா? சந்திரனை வச்சு தான் வேத ஜோதிடமே இருக்குது. ஏன்னா ராசியே சந்திரன் தான். விருச்சிக ராசின்னு என்ன அர்த்தம்? விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தால் தான் விருச்சிக ராசி. சந்திரன் தனுசில் என்னன்னா தனுசு ராசி. ஸோ உங்கள் ராசியில் சந்திரன் நிற்க பிறந்தவர்கள் தான் விருச்சிக ராசினியர்கள். அது விசாகமாக இருந்தாலும் சரி, அனுசமாக இருந்தாலும் சரி, கேட்டையாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ராசியில் சந்திரன் ரொம்ப முக்கியம். மனோகாரகன், தாய்க்கு வடிவமானவன். ஒரு மனிதனுக்கு மனதையும் உடலும் செயலும் சிந்தனையும் சொல்கிறமே சந்திரன் தான். ஸோ சந்திரன் வலுவாக இருந்தவர்கள் வாழ்க்கையில் எப்படினாலும் சாதிச்சிருவாங்க. சரியா நேர்களே? அதுபோல் சந்திர திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதுபோல் மற்ற திசையில் சந்திர புத்தி, புதன் திசையில் சந்திர புத்தி, கேது திசையில் சந்திர புத்தி, சுக்கிர திசையில் சந்திர புத்தி, சூரிய திசையில் சந்திர புத்தி, செவ்வாய் திசையில் சந்திர புத்தி, சந்திர திசையிலே சந்திர புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி. ராகு திசையில் வயசானவங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த தசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவர்கள், உங்கள் ஜனன ஜாதகத்திலே விருச்சிக ராசியில் சந்திரன் நீசமடைவார். விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்னென்னா சந்திரன் நீசமடைகிற ராசி விருச்சிக ராசி. அதனால் நீங்கள் இந்த கிரகணத்துக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கணும், அக்கறையாக இருக்கணும், கண்ணு கருத்துமாக இருக்கணும். அசால்ட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. அசால்ட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? ஏன்னா சந்திரன் ஏற்கனவே விருச்சிகத்தில் நீசமடைவார். அவர் வேறு கிரகணத்துக்கு உட்படுறாரு. உங்கள் ராசிக்கு 9 கூடியவன். அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். தாப்பனார் வழியில் சில பிரச்சனைகள் வரும். பங்காளி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். தாய்க்கு முடியாமல் போகலாம். உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம். உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வரலாம்.
சரியா, தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்காது. இருதயம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்காது. இருதயம் சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க, இருதய கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க, ஹார்ட் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. அதுபோக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, சித்தப்பிரமையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது. உடல் உபாதையில் இருக்கிறவங்க, ரத்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஸோ நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நேயர்களே. ஏன்னா சந்திரன் ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவன், நீர் கிரகம் அல்லவா. உடம்புல ஓடுறதில் வந்து ரத்தம் தான் நீர் சம்மந்தப்பட்டது. எல்லா இடத்துக்கும் ஓடும். உடம்புல எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுறது எது? ரத்தம் தான். அந்த ரத்தத்துக்கு உரியவர்கள் 2 பேர், சந்திரனும் சுக்கிரனும் தான். சரியா, உங்கள் ராசிக்கு 9 குடைவனும், ராசிக்கு 2 12 குடைவனும். சரியா, இப்போ பரவாயில்ல, சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சந்திரன் வீட்டிலே இருக்கிறார். லாஜிக் ஆயிடுச்சா? அதனால் சந்திர கிரகணத்தன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நேயர்களே. ரைட்டு, சரிப்பா. கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும் அதை வந்து அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன். பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பலன்கள் நல்லா தாயாக இருக்கும். சரியா, 4ஆம் இடத்துல ராகு சுபத்துவம் அடைகிறாரு. ஆள் சாந்தமாக இருப்பீங்க, எதுலேயும் ஒரு நிதானமாக இருப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. சரியா, ஒரு பேராவலோடு இருப்பீங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திறமை இருக்கும். திறமை இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து தகுதி இருக்கிறவங்களுக்கு திறமை உண்டு. எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக கொண்டு போவீங்க. நல்லா ஆள் எஃபெக்டிவாக இருப்பீங்க. கவலை எதுவுமே இருக்காது. ஞாபகம் மருதி இருக்காது. எதுலையுமே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பிரைட்டாக இருப்பீங்க. பிறமொழி திறமை இருக்கும். அதாவது தாய்மொழியை தவிர ஆங்கிலம், இந்தி, உருது, தெலுங்கு சம்மந்தப்பட்ட மொழிகள் உங்களுக்கு நல்லா வரும். அந்த மொழியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். குறிப்பாக கல்ஃபு கண்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல ராகுதில் இருக்கிறனால தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ராகு உருதை குறிப்பார், கேது வந்து இங்கிலீஷை குறிப்பார். கேது வந்து கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட மதத்தை குறிப்பார். ராகு வந்து முஸ்லீம் சம்மந்தப்பட்ட மதத்தை குறிப்பார். ஸோ 2 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்ஃபு கண்ட்ரி போனவங்க, யூஎஸ்க்கு போனவங்க, யூரோப் கண்ட்ரி போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் சொந்த பந்தமெல்லாம் வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. உங்களை வேண்டான்னு ஒதுக்கியிருப்பாங்க. உங்கள்கிட்ட டீலிங்கில் இருந்திருக்க மாட்டாங்க. இனிமேல் உங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கிடுவாங்க. சொந்த பந்தத்தை விட அணுக்கிற நல்லாயிருக்கும். தாய் அன்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய் 4ஆம் இடத்துல ராகு இருந்தனால தாயில் சில பிரச்சனை இருந்தது. தாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. தாய்க்கு உங்களுக்கு பிரச்சனை இருந்தது. உங்களால் தாய்க்கு முடியாமல் இருந்தது. உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிருக்கும். தாய் வந்து கஷ்டப்பட்டிருப்பா. அவள் வந்து பாவம் கஷ்டப்பட்டிருப்பா. அவள் வயசுக்கு மீறி உங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பா. ஸோ தாய் கஷ்டப்பட்ட தாயெல்லாம் இனிமேல் சங்கடப்பட்ட தாயெல்லாம் இனிமேல் சந்தோஷப்படுவாங்க. தாய் வலுவில் நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்லா இருக்கும். நண்பர் நல்லபடியாக உதவுவாங்க. அயனசேன போகம் நல்லாயிருக்கும். அதிக பொருள் கிடைக்கும். நல்ல மாசாக பொருள் கிடைக்கும். பொன் பொருள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சேர்த்து வைங்க. சரியா, சேர்த்து வச்ச பணத்தை சேமிங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் பணம் நல்லா வருங்க. சேர்த்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உடல் ஆரோக்கியம், சொந்த பந்தம், போனவன் வந்தவன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பணம் நல்லா கிடைக்கும். பிஸ்னஸில் நல்லா பணம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்லா பணம் கிடைக்கும். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சேமித்து வச்சுக்கோங்க. காற்று இருக்கும்போதே தூத்திக்கோங்க. அரசாங்க வேலை நல்லபடியாக பார்க்கப்படுது. நல்லா ஊழியம் பண்ணுவீங்க. சரியா, நல்லா ஊழியம் பண்ணுவீங்க. அதனால் நல்லா பேர் எடுப்பீங்க. அரசாங்க வெகுமதி பாராட்டலாம் கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசில் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, கருவூலத்தில் இருக்கிறவங்க, வருமான வரியில் இருக்கிறவங்க, இடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகன விவரம் இருக்கும். வாகன வசதி இருக்கும். அதுபோல் ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களுக்கு அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். சரியா நேர்களே, நல்ல சிறப்பான பலன்களை வந்து ராகும் கேதுவும் நல்லா செய்கிறாங்க. ராகு நல்லா பண்ணுறாரு. சரியா, அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. சுக்கிரன் இருக்கிறாரு. 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடம், ஆடல், பாடல் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சுக்கிர திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிர திசையில் புதன் புத்தி, சந்திர திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, இவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்குங்க. சரியா, திரைப்படம், கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து நல்ல சிக்கனமாகவும் இருப்பீங்க. மனைவி வழியில் நல்ல உயிர் கிடைக்கும். மனைவி வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். அதனால் மனைவி நல்லபடியாக வச்சுக்கோங்க. மனைவி ஒரு மந்திரி. ஒரு ஆணுக்கு வந்து மனைவி தான் மந்திரி. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். இந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல உங்களுக்கு அடுத்தடுத்து பணம் வரும் நல்லபடியாக இருக்கும். சரியா, இருப்பினும் சிலருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சந்தேகத்துக்கு விட மாதிரி இருக்கும். ஜனன ஜாதத்தில் சுக்கிரன் சந்திரன் கெட்டு போன ஒரு நடவடிக்கை சந்தேகிக்க இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நடவடிக்கை மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும். அதனால நடவடிக்கையில் கவனமாக இருங்க. நேரான பாதையில் போங்க. நேர்மையாக இருங்க. நல்ல நண்பர்களை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே பாருங்கள், நல்லதே கேளுங்க, நல்லதே செய்யுங்க. கலை விஷயத்தில் நல்லாயிருக்கும். கலைகள் நல்ல விதமாக காலத்தை கழிக்க முடியும். கலை கேளிக்கையில் இருக்கிறவங்க, திரைப்படம், சின்னத்திரை, டிவி சீரியல் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வீட்டிலே பலகாரம் செய்கிறவங்க, ஸ்வீட் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. 9, 10, 11ஆம் இடத்துக்கு வரதுனால ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, பலகாரம் செய்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, ஜவுளி துறையில் இருக்கிறவங்க, கண்கவர் பொருட்கள் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, கேளிக்கை பொருள் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் வந்து நிறைய பொருட்கள் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும் நேர்களே. சிறப்பாக இருக்குது. சரியா, அந்த கிரகணத்தை ஒட்டி நிறைய நாட்கள் நல்லா இருக்குது. சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ராசிக்கு 2, 12 கூடியவன், 1, 6 கூடியவன்
புதன் 8-11 கூடியவன், நல்ல பலங்களை கொடுக்குறாங்க. தூரதேச வாய்ப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல கேது ஓரளவு அவ்வளோ சுபத்துவம் வராரு. சுக்கிரன் புதனை பிடிச்சி வச்சுக்கிறாரு. புதன் மூலிமா கேது சுபத்துவம் வராரு. ஆனால் புதன் கொஞ்சம் வீக்காகிறாரு. அதனால் தூரதேசத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வருகிற 14ஆம் தேதி வரைக்கும் 8/9/2025 14/9/2025 வரைக்கும் கொஞ்சம் டாக்குமெண்டேஷனில் கவனமாக இருக்கணும். சரியா? உங்களுடைய வரவு செலவு கணக்கு வழக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சிஸ்டர் ரிலேட்டடான வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேர்களே? அதுபோல் கேது சுபத்துவம் ஆயிட்டார். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். தொழில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆள் வைராக்கமாக இருப்பீங்க. கொள்கை பற்றி இருக்கும். கட்சி தலைவர்கள், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். பிறரை மதித்து போவீங்க. பிறர் விஷயத்தில் விட்டு கொடுத்து போவீங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போக மாட்டான் என்ற வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நல்லபடியாக ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லபடியாக இருப்பீங்க. எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. மனநிலை நல்லா இருக்கும். நேர்வழியை பின்பற்றுவீங்க. குறுக்கு வழியில் போக மாட்டீங்க. பிறருடைய ஆதரவு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சிற்ப வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கல் சிற்பம் செதுக்கிறவங்க, ஓவியர், சிற்பிகள், இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி, யுனேனி இது சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். பணம் சேமிப்பதில் வெறித்தனமாக இருப்பீங்க. அந்தளவு பணமும் வரும். பணத்தை நல்லா சேமிங்க, நல்லா சம்பாதிங்க. அது சிக்கனமான முறையில் சேமிங்க. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ஸோ கேதுவும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 10ஆம் இடத்துல சுபத்துவமாகி அடுத்த நல்ல பலன்களை கொடுக்குறாரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், நீ எல்லாம் நல்லா தான் சொல்கிறேன், நாங்கள் கஷ்டப்படுறோமே, அதுக்கு என்ன சார் பண்ண அப்படின்னா, சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. சரியா நேரில்? சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு நல்லா இருக்காது. குறிப்பாக மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது. அதுபோக கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்தளவு சிறப்பாக இருக்காது. அடுத்து கன்னியா லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவுக்கு இந்த கிரகணம் நல்லா இருக்காது. அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஸோ விருச்சிக ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணுங்கள். கிரகணம் முடிஞ்சோடனே அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறேன் நான். அந்த மந்திரம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரம் வேணும்னு சொல்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா 7 பிறவி நீங்கள் எடுத்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். தோஷம் நிவர்த்தியாகும். கஷ்டம் தீரும், கவலை தீரும், யோகம் கூடும், கையில் காசு பணம் இருக்கும், கஷ்டப்பட்ட தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அந்த பரிகாரம், அந்த சுலோகத்தை சொல்கிறதே ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி தான். அது எப்படின்னா சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது. அதை நான் படிக்கிறேன். யோ சௌ வஜ்ரதரோ தேவ ஆதித்யானம் பிரபுதம சகசர சந்திர நயன கிரகபீடம் விஜயவாத். இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தாய்மொழியில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம். நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே சொல்லுங்கள், சுலோகத்தை சொல்லுங்கள். ஓம் சந்திரபவனே போற்றி, கடகராசி கூடியவனே போற்றி, ரிஷபராசியில் உச்சமடைவனே போற்றி, கார்த்திகை நட்சத்திர கூறியவனே போற்றி, ரோஹிணி நட்சத்திர கூறியவனே போற்றி, அச நட்சத்திர கூறியவனே போற்றி, மாதுர் காரகனே போற்றி, மனோகாரகனே போற்றி, அம்புலியே போற்றி, இந்துவே போற்றி, சூரிய மித்திரனே போற்றி, தேகாரைக்கம் தருவனே போற்றி, தீர்க்காயில் தருவனே போற்றி, ஆயில் விருத்தி தருவனே போற்றி, தாயுள்ளம் கொண்டவனே போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, மாதுர் காரகனே போற்றி, மனோகாரகனே போற்றி, சந்திரபவனே போற்றி, இப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா நேரம் தமிழில் சொல்லுங்கள். இல்லைனா சந்திரசேகரா போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா ஜெய ஜெய ஹரஹர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சந்திரசேகரா போற்றி, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சந்திரசேகரா போற்றி, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர சந்திரசேகரா போற்றி. இதை திருப்பி ஒரு 101 தடவை 51 தடவை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதை காட்டில் ஒரு பெரிய மந்திரம் இல்லை. இது காஞ்சி மகா பெரியவா சொன்ன சந்திரகேஸ்வர சுவாமிகள், அவர் பேரில் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் அந்த சந்திரகேந்திர சுவாமிகள் சொன்னிய மகா அற்புத மந்திரம். சிவன் அப்படியே நிற்பார். கிரகணத்து டயத்தில் சிவனே வருவார். காலத்தை உருவாக்கும் காரணமே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணமே, பதிபூரணமே. சரியா? அந்த பூரணச்சந்திரன், பௌர்ணமி சந்திரன் கிரகத்தில் பிடிபடுக்கும் போது இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜெயசே சங்கர ஹரஹர சங்கர சந்திரசேகரா போற்றி சொல்லுங்கள் நேயர்களே, நல்வழிப்படுவீர்கள். விருச்சிக ராசிக்கு அடுத்தடுத்து நல்லா இருக்கும். அந்த ஈசனுடைய அருளால் அனைத்து வளங்களையும் பற்றி நல்லா இருப்பீங்க. சரியா? இந்த புண்ணிய காலம், அந்த புண்ணிய காலத்தில் அந்த மந்திரத்தை சொல்லணும். 12:25 to 1:25 வரைக்கும். ரைட் நேயர்களே, சொல்லுங்கள். கிரகணம் முடிஞ்ச பிறகு கண்ணால் பாருங்கள். கர்ப்பஸ்திரிகள் பார்க்கக்கூடாது. சரியா? கிரகணம் கிட்டத்தட்ட ஒரு 12 நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சிடும். சரியா? சந்திரன் முழுதுமாக மாறிடுவார். சிவப்பு கலருக்கு மாறுவார். ரத்த நிலா மாறிடுவார். ரெட் மூன். இதை என்றைக்கும் ரேராக தான் பார்க்க முடியும். இந்த 2025 கடைசியில் பார்க்குற ராகு கிரகச சந்திர கிரகணம் பாருங்கள். வெறுங்கன்னாலே பார்க்கலாம்.
கொஞ்சம் கூச்சப்படுறவங்க கண்ணாடி போட்டு பாருங்கள், ஸ்பெக்ஸ் போட்டு பாருங்கள். கர்ப்பிணிகள் பார்க்கக்கூடாது, கை குழந்தை வச்சுருக்கவங்க பார்க்கக்கூடாது, இருதய சம்மந்தப்பட்ட நோயாளிகள் பார்க்கக்கூடாது. மற்றவங்களாம் பார்க்கலாம், ஆண் பெண் யாரை வேணாலும் பார்க்கலாம். கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுருங்க. குளிச்சுட்டு நெத்தியில் ஊதியை பூச்சிட்டு நான் சொன்ன மந்திரத்தை அரகர சங்கர ஜெயசே சங்கர சந்திரசேகரா போற்றின்னு சொல்லிவிட்டு தூங்குங்க, நல்லபடியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சிட்டு கோயிலுக்கு போங்க. விருச்சிக ராசிக்கு தோஷம் இருக்கா சார் அப்படின்னு பார்த்தோம்னா விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்துக்கு இருக்குது. ஏன்னா புதன் வந்து கிரகணத்தில் உட்படுறாரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக கிரகணத்துக்கு கோயிலுக்கு போகணும். சரியா? எல்லாரும் போகிறது நல்லதான். போயிட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை தீர்ந்துடும். சரியா? பொதுவாக கிரகணம் முடிஞ்சிருச்சுன்னா மறுநாள் அனைவரும் கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கிரகணத்தில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் இருக்கும். இப்போ இந்த கிரகணத்தில் எத்தனை 5 கிரகங்கள் சம்மந்தப்பட்டது: ராகு, சந்திரன், சூரியன், புதன், கேது. ஸோ இந்த 5 கிரகங்களுமே உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கும். அந்த 5 கிரகங்களை தவிர்த்து நம்ம வாழ முடியாது. அதனால் அனைவரும் கோயிலுக்கு போகலாம். பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு போட்டு வந்துருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விநாயகர் கோயிலுக்கும் போகலாம், சிவன் கோயிலுக்கும் போகலாம். உங்கள் சிறப்பு தான். சரி, உங்கள் சாய்ஸ் தான். சிறப்பாக செய்கிறதா செய்யுங்க, வேண்டாம் சொல்லலை. பட் மந்திரத்தை சொல்லிடுங்க, குளிச்சிருங்க. சார் நைட்டில் குளிக்க முடியல சார், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க வயதானவர்கள் நெத்தியில் ஊதி பூச்சிட்டு தூங்கிடுங்க. காலையில் நினச்சோன்னே வேலையாக குளிச்சிருங்க. சரியா? குளிச்சுட்டு வெளியே போங்க. கிரகணத்தை பார்த்துட்டு மறுநாள் காலையில் குளிக்காமல் வெளியே போகக்கூடாது. ஏன்னா அந்த ரத்த நிலா சந்திரனை பார்த்துட்டு நம்ம வெளியே போகும்போது குளிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா ரத்தம்ங்கிறது வந்து ஒரு அசுபமான அசுப சம்மந்தப்பட்டது. சிகப்பு அப்படின்னாலே டேஞ்சர் தான். அதனால ரெட்டு அப்படி போடுறாங்க. ரெட்டும் போடுறாங்களே சிக்னலில் நில் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனோட போக்கை நிப்பாட்டுறது வந்து ரெட்டு தான். ஸ்டாப் பண்ணுறது, ஹோல்டு பண்ணுறது ரெட்டு தான், ரெட் சிக்னல். ஸோ ரெட் சிக்னல் வந்து இப்போ பிரபஞ்சத்திலே கிடைக்குது. நமக்கு வந்து சந்திரனே கொடுக்குறாரு, ரெட் சிக்னலை கொடுக்குறாரு. அதனால தான் வந்து கோயில் நடையெல்லாம் சாத்திடுறாங்க. திருப்பதி நடை சாத்திரும். திருப்பதிக்கு 7ஆம் தேதி போகிறவங்க கொஞ்சம் ப்ரோக்ராம் ஒத்தி வைங்க. ஏன்னா 7ஆம் தேதி 3 மணிக்கு மேலே, மதியம் 3 மணிக்கு மேலே திருப்பதி தேவஸ்தானத்தில் நடை சாத்திடுவாங்க. மறுநாள் 8 மணி, காலையில் 6:30 தான் நடை திறக்கிறாங்க. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுபோல் நம்ம உள்ளூர் கோயிலையும் நைட்டில் நடை சாத்திடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ப்ரோக்ராமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கேட்டு விசாரிச்சுட்டு போங்க. ஓகே நேயர்களே, பலன்கள் நல்லா தான் இருக்குது. சொல்லிட்டேன், கிரகணத்தை பற்றி ஓரளவு மந்திரமும் சொல்லிட்டேன். கிரகணத்தில் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சந்திரன் கிரகணத்தில் பாதிக்கப்படுறாரு, பாக்கியாதிபதி. கொஞ்சம் அப்பாவினுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக சனி பகவான் வக்ரமாகி ராகுவோட சேர்ந்து அவரும் கிரகணத்தில் சம்மந்தப்படுறாரு. வக்ரம் மாறாரு. சனி பகவான் வக்ரம் மாறதுனால விருச்சிக ராசிக்கு ஒரு வகைக்கு நல்லது தான். அவரும் கிரகணத்தில் உடன்படுறதுனால, ஏன்னா ராகுவோட சேர்றாரு. ராகுவோட அவர் மைண்டிங் ஆறாரு. ஒரு 20 டிகிரிக்குள்ளே ராகுவோட சேர்றாரு. அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலுமே 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட சேர்ந்து அந்த கிரகணத்துக்கு உட்படுறாரு. ஒரு அவரும் சுபத்துவம் மாறாரு, குரு பார்வை புதன் பார்வையை பிடிக்கிறாரு. ஸோ அந்த வக்கர நிலை சாதகமாக தான் இருக்குது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருந்தாலுமே வக்கரம் மாறதுனால புத்திரஸ்தானம், குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். புத்திர வழியில் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வயசுல நல்ல ஒரு யோகத்தை பெறுவீங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அது உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், தசாபத்தியும் பார்த்துக்கணும். பட் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குழந்தை கலைக்கிறதுக்கு அடுத்த வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். 8ஆம் தேதிக்கு மேலே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கோடிகள் கிடைக்கிறதோ இல்லையோ, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளே வந்து கோடிகள் தான். புத்திர செல்வத்துக்கு மேலே எந்த செல்வமும் கிடையாது. ஸோ குழந்தை தொடர்பான நல்ல செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது வெளிநாட்டுக்கு செல்கிற வாய்ப்பு இருக்கும். எங்கேனாச்சும் பிக்னிக், டூருக்கு போயிட்டு வருவீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. மகிழ்ச்சி ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நிமிடமாக இருக்கும். அனுபவித்து நல்லபடியாக ரசித்து செய்வீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் மலமலன்னு முடியும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் முடிஞ்சு வருகிற நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஆள் ஓப்பனாக இருப்பீங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டிடுவீங்க. இதனால் மனதில் வைத்திருந்த காதல், ஏக்க தாக்கம் எல்லாமே வெளியே கொண்டு வந்துடுவீங்க. நீங்கள் மனசில் ஒன்று வச்சுருக்கிறீங்க, ஒருத்தர்கிட்ட ஒன்று சொல்லணும், ஒருத்தர்கிட்ட விஷயத்தை சொல்லணும், ஒரு செய்தியை சொல்லணுமோ இந்த காலகட்டத்தில் சொல்லிடுவீங்க. அதுக்குண்டான தருணம் உண்டாகும். அதுக்குண்டான காலம் கனியும். காதலர்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதல் விஷயங்கள்லாம் திருமணத்தில் போய் முடியும். உங்கள் துணையுடன் நல்லபடியாக இருப்பீங்க. ரொமான்டிக் அவுட்டிங்கில் இருக்கும். ரொமான்டிக் அவுட்டிங்கில் என்ன, அவுட் சோர்ஸ் போவீங்க. உங்கள் காதலியை கூட்டுக்கிட்டோ இல்லைனா உங்கள் பார்ட்னரை கூட்டுக்கிட்டோ எங்கேனாச்சும் ரொமான்டிக் அவுட்ஸிங் போவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவுட்டிங்கில் நல்லாயிருக்கும். அவுட் ஸ்டேஷன் எங்கேனாச்சும் போகிறது சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக கொண்டு போங்க. பழைய சண்டைகள், சச்சரவு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். பழைய சண்டை சச்சரவுலாம் மறந்து நல்ல இணக்கமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணமானவர்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆழமான உணர்ச்சி பந்தங்கள் உருவாகும். குடும்பத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பீங்க. எல்லாத்துக்கிட்ட உணர்ச்சி பொங்க பழகுவீங்க. ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் சொந்த பந்தத்தால் ஒரு இணக்கமாக இருக்கும். உறவினர்லாம் வந்துட்டு போவாங்க. நல்லாயிருக்கும்.
சரியா? விருச்சிக ராசிக்கு ஒரு விருந்தோம்பல், ஒரு ரொம்ப நாளாக கிடைக்காத அரிதான சம்பவங்களும் நல்லபடியாக நடக்கும். மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆடம்பர செலவுகள் கூடும். செலவும் ஒரு பக்கம் இருக்கும், ஆடம்பர வாழ்க்கையும் இருக்கும். வீடு வாகனம் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் பணம் கூடுதலாக இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் செலவாக இருக்கும். புதுசாக வண்டி வாங்கலாம், இல்லைனா வீடு மாறலாம், இல்லைனா வீடு கட்டி குடியேறக்கு போகலாம், இல்லைனா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ஏதோ வீடு வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பண செலவு இருக்கும். ஆனால் அது எதிர்காலத்துக்கு நல்லதாகவே பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டவர்கள் நல்லா இருப்பீங்க. செலவுகள் இருந்தாலும் அதில் சுகத்தை காண்பீர்கள். இதுதான் பெரிய விஷயம். செலவுகள் இருக்க தான் செய்யும், சுப செலவுகள் இருக்க தான் செய்யும். பட் அது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், மனநிறைவை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நன்றாகவும் இருக்குது. கிரகங்களும் நல்லா இருக்குது. சூரியன் உங்கள் ராசிக்கு அப்பலுக்கற்ற யோகர் 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சரியா? அதனால் 9ஆம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். ஆள் நல்ல வைராக்கமாக தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. தொழில் முனைவோருக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தோட்டம், விவசாயம், பயிர், தானியம் எல்லாமே நல்லாயிருக்கும். கோதுமை பராடேட் பண்ணுறவங்க, சப்பாத்தி, புரோட்டா, மைதா, ஆட்டா இது மாதிரி வேலை இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா சப்பாத்தியும் மைதாவும் கோதுமையிலேருந்து தான் வருது. அது சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க, டிஃபன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபெர்டிலைசர், உரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மருத்துவம் சிறப்பாக இருக்கும். மருத்துவம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் வராரு. மருத்துவ கிரகம் செவ்வாய் ராசி 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு மங்கள யோகத்துக்கு வராரு வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே. அதனால் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகிற 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கும், உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக செய்வீங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரெடிட்டோட ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும், கிரேடு கூடும், ஆனால் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பார் செவ்வாய் ராசிக்கு 1, 6 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால கடன் கப்பெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியம் ஓரளவு நல்லா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சல் கேட்டால் ஆதாயம் இருக்கும். செவ்வாய்க்கு கோணமாக குரு வராரு. 2, 5 கூடையவன் இப்போ 8ஆம் இடத்துல இருந்தாலுமே செவ்வாய் கோணமாக வராரு. ராசிக்கு வேண்டிய 2 கிரகங்கள் தங்களுக்குள்ளே கோணமாக வரதுனால குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், பேச்சில் ஒரு நளினம் இருக்கும், இன்பம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஸோ குருமங்கள யோகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் அடுத்து வருகின்ற நாட்களில் 15ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் துலாமில் இருப்பார். துலாம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனும் அடுத்து கடக சிம்மத்துக்கு வருது, நல்லது தான். ராசிக்கு 9, 10க்கு சுக்கிரை வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2, 12 கூடிய 9, 10க்கு வரதுனால அலைச்சலுடன் ஆதாயம் இருக்கும், ஆதாயத்துடன் வருமானம் இருக்கும். அந்த வருமானம் வீட்டுக்கு வரும். ஸோ விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா பல வகையில் பணம் கொட்டுறதுக்கு யோகம் இருக்குது. கோடிக்கணக்கில் பணம் தெரியும். இந்த கிரகணம் கண்ணில் தெரியுது. கண்ணால் பார்க்கின்ற கிரகணத்தினால கை நிறைய பணம் வரும். சரியா? ஒரே வரை சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சிருக்கலாம். கண்ணால் பார்க்குற கிரகணத்தால், சந்திர கிரகணத்தினால கை நிறைய பணம் கட்டுக்கட்டாக வரும். அது நல்லபடியாக வாங்கி பூட்டி வைங்க, சேமிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா கட்டுக்கட்டாக பணம் வருங்கிறான், ஒன்றையும் காணும், 500 ரூபாய்க்கு நான் சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறேன், 500 ரூபாய் கிடைக்க மாட்டேங்க, அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிம்பீங்க. வரும். சரியா? சில பேருக்கு நல்லா இருக்காது. ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டவருக்கு நல்லா இருக்காது. ஏற்கனவே சந்திரன் ராசியில் நீசம் மாறாரு. அதுபோல் ஒரு சனி கூட சேர்ந்துருக்கிறாரு, இல்லைனா ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு, கேது கூட சேர்ந்துருக்கிறாரு. சரியா? இல்லைன்னா சனி பார்வையில் இருந்தாரா நல்லா இருக்காது. சரியா நேர்களே? ஸோ சந்திரன் சனி கூட சேரக்கூடாது. பொதுவாக விருச்சிகத்தில் சனி பவன் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பீலா விட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி அவன் இப்படி அவன் சொல்லுவாங்க, வழியே ஒன்றும் ஆக முடியாது. ஏன்னா சனி ஒரு டாம்பிகத்தை கொடுப்பாரு. 3, 4 கூடையவன். சரியா? 3, 4 கூடையவன் தைரிய வீரிய சேனாபதி, சுக சேனாபதி. ஒரு ஃபோர்ஸாக கொடுப்பார், வழியை செயல்பட விட மாட்டார். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் ஒரு இன்டெகிரேஷன். அடுத்தவங்கள்ட்ட இன்டெகிரேஷன் ஆகி உங்களால் போக முடியாது. வேணா ரொம்ப பேசுவீங்க, தனக்கு தான் தெரியும்னு டீம்னு அடிச்சு விடுவீங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட போய் மற்றவங்க மனநிலை பாதித்து அவங்ககிட்ட ஒன்றிணைஞ்சு போய் உங்களால் வேலை செய்ய முடியாது. அதுபோல் சனி ராசியிலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கறனால முடிஞ்சு போச்சு. ஏதாவது எஃபெக்ட் போடுற நேரத்தில் எஃபெக்ட் போட மாட்டீங்க, மற்ற நேரம் குதிச்சுட்டு இருப்பீங்க. நான் அப்படி அவன் இப்படி அவன் நான் போனேன் அக்கட்டி பக்கட்டின்னு செய்வீங்க. வெளியே காரியத்தை கரெக்டாக செய்ய முடியாது. ஏன்னா சனி பகவான் ராசியில் இருக்கக்கூடாது. ராசியில் இருந்தாருன்னா நீச சந்திரன் கூட சேருவார். குரு தொடர்போ சுக்கிரன் தொடர்போ இருந்தால் ஓரளவு தப்பிக்கலாம். இல்லைனா வாழ்நாள் முழுக்க டயலாக் அடிச்சுட்டே போக வேண்டியதான். சரியா? கவனமாக இருக்கணும். இவங்களாம் என்ன செய்யணும்னா மாற்றி யோசிக்கணும். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். சரியா? சீரிய கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார், தனக்கு பிடிக்காத விட பார்ப்பார், சிம்மத்தை பார்ப்பார். சிம்மத்தை பார்த்தாலே என்ன, ஆளுமே அதிகாரம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இவங்களாம் ஐயப்பனை கும்பிடணும். சரியா? சனி சூரியன் இது வந்துட்டாலே இவங்களாம் ஐயப்பனை கும்பிடணும். சரியா? ஐயப்பனை கும்பிடணும், 18ஆம் பட கற்பனசாமியை கும்பிடணும், ஐயனாரை கும்பிடணும். கும்பிட்டீங்கன்னா அந்த சனி சூரியனுக்குள்ள சம்பந்தம் சரியாக போயிடும். தொழில் நல்லாயிருக்கும். ஒரு தொழிலை நீடித்து வாழலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சிம்மம் வருது.
சிம்மத்தை சனி பார்க்கறது நல்ல விசேஷம் கிடையாது. சிம்மாதிபதியும் கெட்டு போயிட்டார், சூரியனும் நீசமாயிட்டார், ஒரு இடத்துல மறைஞ்சு போயிட்டார், ராசி லக்கணத்துக்கு 6 8 12 மறைஞ்சிட்டாருன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தொழில் வியாபாரம். ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியாது, நிலைப்பாடு செய்ய முடியாது. அதை செய்வா இதை செய்வான்னு அங்கிட்டு அலக்கழிச்சிட்டே இருப்பாங்க. எதை தின்னா பித்தம் தெளியும்னு இந்த மனநிலையில் இருப்பாங்க. வயசாயிரும், வாழ்நாள் போயிடும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடை மாற்றிக்கணும். ஓகே நேர்களே, விருச்சிக ராசிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். லக்கண ரீதியாக ஒவ்வொரு கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறேன். போடுன்னு நினைக்கிறேன், எனக்கு முடியலை. சரியா? எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது. மற்ற ராசிகளுக்கும் நிறைய ப்ரிடிக்ஷன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ராசி பலன் போட வேண்டியதாக இருக்குது. ஜனன ஜாதகம், சுய சாதகம் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் அனுப்பலாம், நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். நம்பிக்கையுடன் அனுப்புங்க. நிறைய நேரில் அனுப்புகிறாங்க, விருச்சிக ராசியில் அனுப்புகிறாங்க. பர்டிகுலராக அனுச நட்சத்திரத்துலேருந்து நிறைய ஜாதகம் எனக்கு வரும். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த கிரகணம் நல்லா தான் இருக்குது. ஒரு கேந்திரத்தில் ஒரு கிரகணம் நடக்கிறது பரவாயில்ல. 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் 2 கேந்திரத்தில் நடக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் அம்பல் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சந்திரன் 9 கூடியவன், பாக்கியாதிபதி. அந்த மகாலட்சுமி பாக்கியலட்சுமி கிரகணத்தில் பிடிக்கப்படுறா. வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. சரியா? வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தொடர்ந்து போங்க. ஏன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். அடுத்த கிரகணம் வருது, சூரிய கிரகணமும் அடுத்து வருது. 15 நாளில் வருது, 21ஆம் தேதி வருது. ஆனால் அது இந்தியாவில் தெரியாது. செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது. கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். சரி, அது வந்து இங்கே தெரியாது. அது வந்து வெளிநாட்டில் தான் தெரியும். நியூசிலாந்து, சிலி, ஆஸ்திரேலியா இங்கே தான் தெரியும், இந்தியாவில் தெரியாது. அதனால் இந்தியாவில் தெரிகிற கிரகணம் இந்த வர சந்திர கிரகணம் தான் 7ஆம் தேதி. ஸோ கிரகணங்கள் அடுத்தடுத்து 2 கிரகணம் நடக்கிறதுனால வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சிம்மமும் கும்பமும் கிரகணத்தில் உட்படுது. ராசிக்கு 4ஆம் இடமும் 10ஆம் இடமும். தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தை போகும்போது கவனமாக இருங்க. தொழிலும் கவனமாக வருங்க. அகலக்கால் வைக்காதீங்க. எல்லாம் நிறைஞ்சு வரும், பட்டு ஸ்டெடிமெண்ட்டாக இருங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கும்பிடுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, தாயாருக்கு செம்பருத்தி பூ கொடுத்து கும்பிடுங்க. அதுபோக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லதான். சரியா? விருச்சிக ராசி நேயர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆத்மபலம் கூடும், தன்னம்பிக்கை கூடும், வைராக்கியம் கூடும். தொழிலில் ஒரு புரட்சி பண்ணலாம், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நம்ம தான் சொன்னேன்ல, எந்த தொழிலை பண்ணலாம் இப்படி இருக்கும்னு சங்கடப்படுறவங்களாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியன் தான் உங்களுக்கு நிலையான தொழிலை கொடுப்பாரு, அதில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. வாழ்த்துக்கள் நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்கள் அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.